வந்து என்னென்னா ஃப்ரெஷ் தேன், எங்கள் தோட்டத்தில் உள்ள தேன் தான் அது. எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வந்து தேன் பாக்ஸ் வச்சுருக்கோம், அதில் இருந்து எடுத்தது தான் இந்த ஹனி. இதை இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். ஆனால் அந்த பாக்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு தரேன். நிறைய பாக்ஸ் எல்லாம் இல்லை, 3 பாக்ஸ் தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக இருந்தது தான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு தெரியுதுல்ல எவ்வளோ தேன் இருக்குன்னு. இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேன். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல இனிப்பாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் தேன், அதனால நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சாப்பிடலாம். இதை வந்து கட் பண்ணி நம்ம கொஞ்சம் வாயில் போட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத நம்ம வந்து விழுங்கிடக்கூடாது, அதை வந்து துப்பிடணும். இந்த பபிள்காம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இனிப்பு தீர்ந்ததுமே நம்ம வந்து என்ன செய்யணும், கீழே வந்து துப்பிடணும். அந்த ப்ரெஸ் பண்ணுற டைம்லேயே நிறைய தேன் வந்து வருது. ஸோ உங்களுக்கே தெரியுது எவ்வளோ தேன் வருதுன்னு. வாவ், பாருங்கள் இந்த சாஸில் எவ்வளோ தேன் விடுதுன்னு. இந்த பீஸை பாருங்கள் எவ்வளோ தேன் இருக்குது. இந்த தேனே வந்து ட்ராப்பாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இனி ஒரே ஒரு பீஸ் வந்துருக்கு. இதில் எவ்வளோ தேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதால பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வந்து ஹனி பீஸ் வந்து சாப்பிட்ருக்கீங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹனி பீஸ் சாப்பிட்றது, ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்கள் விலையில் நாங்கள் வச்சுருக்கிற தேன் பாக்ஸ். ஸோ நம்ம சொன்னது மாதிரியே 3 எண்ணம் தான் இருக்குது, நிறைய எதுவும் இல்லை. இப்போ இந்த ஒரு பாக்ஸில் வந்து தேனீச்சி எல்லாமே வந்து வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் தேனீச்சி எல்லாம் வெளியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் நின்றுட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து தேனீச்சி தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணி காமிச்சு தரேன். ஸோ ஒரு 3-4 எண்ணம் வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு பாக்ஸுக்கு வெளியில் மட்டும்தான் தேனீச்சி வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். 2 பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் வந்து தூரமாக இருக்குது. அந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ். இதில் இருந்து எடுத்த ஹனி பீஸு தான் நார்மல் நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி ஹனி பீஸ் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா என்ன அதுன்னு உள்ளதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க.